ரெண்டாவது நான் இறங்கி வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருங்க. அபிஷேகம் பெற வாஞ்சிக்கிறவங்களுக்கு நான் தலையில் கை ஜெபம் பண்ணிட்டே போவேன். அபிஷேகம் வர தாகம் உள்ளவங்க அபிஷேகத்தில் இருப்புவார். பேவிசாசோட பிடி இருக்கிறவங்க அதை விரட்டி விட்டுருவாரு. சில வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு வியாதியை மாற்றுவார். சில தடை இருந்தால் தடை மாற்று. அவருக்கு எல்லாம் தெரியும். இவ பாருங்க, அவர் தான் உங்களை தொட போறார். நான் ஒரு மனுஷன், நான் இடையில நின்று உங்களுக்காக தரப்பு ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். நாங்களெல்லாம் பாடுள்ள மனிதர்கள். எங்களால் ஒன்றும் எங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரியை செய்கிற ஆண்டவர் இயேசு மட்டும் நீங்க பார்த்து கூப்பிடணும். அவர் உங்களை தொடுவார், விடுவிப்பார், அற்புதம் செய்வார். இந்த நடுவு வரி எனக்கு கொஞ்சம் கேப்பு தாங்க, கொஞ்சம் இந்த வழி இந்த நடுவில் கொஞ்சம் விலகி நில்லுங்க, அப்படி வரணும். எனக்கு கொஞ்சம் கேப்பு தான் நான் இறங்கி வந்து ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்ண மூடு யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க. இப்போ ஆண்டு வல்லமை உங்களை தொட போகுது. சில பிசாசு வெளியே ஓட போகுது. சில வியாதிகள் மறைய போகிறது. கட்டிகள் மறைய போகிறது. எஸ் அப்படி சுகமளிக்கிற வல்லமை, அப்படி குணப்படுத்துற வல்லமை இறங்கி வரப்போகிறது. இயேசு நாமத்தினால சபிக்கப்பட்ட ஆவியே, பொல்லாத பிசாசே, வெளியே வந்துரு. உடம்பை கட்டி வச்சுக்கிற ஆவியே, மந்திரத்தின் ஆவியே, சூனியத்தின் ஆவியே, தற்கொலை ஆவி, வெளியே வா. எரியட்டும். வெளியேறு. உடம்பை கட்டி வச்சுக்கிற ஆவி இப்பொழுது இயேசு நாமத்தில் விலகட்டும். எல்லா கட்டிகள் மறையட்டும். தலைவலி மாறட்டும். வயிற்று வலி நீங்கட்டும். இப்பொழுது மந்திர தகடுகள் எல்லாம் இயேசு நாமத்தினால எரியட்டும். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறது. ஒரு விடுதலை. இப்பொழுது இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். சபிக்கப்பட்ட பிசாசே, இயேசு நாமத்தில் வெளியே வந்து ரத்தத்தை தெளிக்கிறது. அக்கினி எரியட்டும். விடுதலை வரட்டும். உடம்பை கட்டி வச்சுக்கிற ஆவிகள் இப்பொழுது கட்டமைத்து விடுகிறது. வெளியே வா. பாம்பு பரிசுரப்பத்தின் ஆவி வெளியே வந்து உடம்பை கட்டி வச்சு போராடி கொண்டிருக்கிற ஆவிகளே, இயேசு நாமத்தில் வெளியே வா. எரியட்டும். மந்திரங்கள் எரியட்டும். தற்கொலை ஆவி வெளியேறு. இப்பொழுது வெளியே போ. ஓடி வா. வெளியே வந்து அக்கினி எரியட்டும். வா. வந்துரு. வெளியே வா. வந்து உடம்பு விட்டு வெளியே வா. இயேசு நாமத்தில் புறப்படு. இயேசு நாமத்தில் எரியட்டும். பிடிங்கம்மா. பொல்லாத பிசாசே, இயேசு நாமத்தில் வெளியே வா. ஓடி வா. அக்கினி எரியட்டும். ஓடி வா. பொல்லாத பிசாசே, இயேசு நாமத்தில் உன் கையெட்டு. தற்கொலை ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, என்ன தடபடுகிற ஆவி இப்பொழுது வெளியே வரட்டும். அம்மா வாலிலேஸ் கொஞ்சம் பிடிக்கமாங்க. ஹல்லேலூயா. அக்கினி எரியட்டும். ஒரு பாட்டு பாடுங்க. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவரே.
அபிஷேகம் இறங்கட்டும், விடுதலை வரட்டும், அச்சம் வரட்டும், மண்ணை எரியட்டும், தெய்வம் போல வாழட்டும். எல்லா தடைகளையும் மாற்றி போட்டீர்கள். இறங்கி வந்தீர், ஜனத்தை தொட்டீர், விடுவித்தீர், அற்புதங்களை செய்தீர், அபிஷேகம் பண்ணினீர். அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என்ன பாருங்க, நான் வரும்போது இந்த கூட்டத்துல வரும்போது பலவீனத்தோடு வந்தேன். இப்ப உடம்ப வியாதி செக் பண்ணி பாருங்க, கட்டியெல்லாம் செக் பண்ணி பாருங்க, குனிச்சு பாருங்க, மூச்சு பிடிச்சு பாருங்க, அந்த பலவீனப்பட்ட இடத்துல இப்ப தொட்டு பாருங்க. இப்போ ஒரு சுகம் வந்திருக்குது, ஒரு அற்புதம் நடந்திருக்குது. என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், என்னை சுகமாக்கினார். ஏதோ தீ ஆவி என்னை விட்டு வெளியே ஓடிச்சு. எனக்கு இப்போ உடம்புல ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போ உடம்பு நல்லா இருக்குது. அபிஷேகத்தை ஆண்டவர் என்னை தந்தா அப்படி சொல்றாங்க. எத்தனை கை தூக்குங்க. அவங்க மட்டும் விடுவிக்கப்பட்ட மட்டும் நல்ல கை தூக்குங்க. சுகமாக்கப்பட்டவங்க மட்டும் நல்ல கை தூக்குங்க. வெட்கப்படாதுங்க. சுகம் கிடைச்சவங்க மட்டும் அவங்க மட்டும் கை தூக்குங்க. அந்த கை தூக்குறவங்க என்ன ஓடிவாங்க. என்ன நடந்துச்சு நான் கேட்டு உங்களுக்கு ஜோம் பண்ற. ஓடிவா ஓடிவா ஓடிவா. ஓடி ஓடி ஓடிவாங்க. வேற வேற மறையாதுங்கம்மா. சுகம் ஆனவங்க மட்டும் கேட்டுவிடுங்க. ஜெபிக்க வரக்கூடாது. நான் எவ்வளவு டைம் ஆனாலும் நான் இருந்து ஜோமிட்டு தான் போவேன். நாளைக்கு தான் நான் கிளம்புவேன். அதனால நீங்க அவசரப்படாதுங்க. எவ்வளவு டைம் ஆனாலும் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எவ்வளவு டைம் எடுத்து நான் ஜோமிட்டு தான் போவேன். அதனால ஜெபிக்கிறவங்க அப்புறம் வரணும். இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன பாருங்க. நான் வரும்போது பிரச்சனையோடு வந்தேன். இப்ப எனக்கு ஒரு உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது. ஒரு சமாதானம் வந்துச்சு. ஏதோ என்ன விட்டு வெளியே போச்சு. எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவங்க மட்டும் ஓடி வந்தது. இங்க பாருங்கம்மா, வரும்போது எப்படி வந்து என்ன நடந்துச்சு? சரி சரிம்மா. வலி இல்லையா? கை தூக்கி பாருங்க. வலி இல்லை. கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இந்த இடது கையில் காணப்பட்ட வலி என் ஆண்டவர் தொட்டு குணமாக இருக்கிறார். இயேசுக்கு மகிமை. என்னாச்சு? என்னாச்சுமா? கொஞ்சம் வலி அதனமா இருந்துச்சு. நல்லா இருக்கிற மாதிரியே தோணுது. தட்டி பாருங்க. இல்ல வலி இல்ல, நல்லா இருக்குது. ஆண்டவர் தொட்டுட்டார். நல்ல கையை தட்டி ஆண்டவர் பாருங்க. எதுக்கு சுகார மட்டும்தான் ஜெபிக்க வரக்கூடாது. போங்கம்மா. உடம்பெல்லாம் எரியிருப்பா, காலெல்லாம் சரி நடக்க முடியல. காலை முட்டி இடுப்பெல்லாம் வலிக்குது. சரி வலிச்சிரு வர முடியல. சரி இன்னும் ஜெபம் பண்ண முடியல. இப்ப எனக்கு மாற்றமா இருக்கு. என்னாச்சுமா? காது வலி இருந்துச்சு, கழுத்துல கட்டி இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. கழுத்துல எந்த இடத்துலமா? இந்த இடத்துலயா? எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷமா கட்டிடுச்சு. இப்ப எப்படி சொல்றீங்க? சுத்தமா இல்லையா? இல்ல கட்டி இல்ல. கை தட்டி பார்த்தா கட்டி 2 வருஷமா இருக்கு. ஏசு தொட்டு சுகமாக்கிறார். நல்ல கையை தட்டுங்கள. ஏசு உயிரோடு இருக்கிறார். உயிர் பிறந்த ஆண்டவர் ஜனத்தை உயிர்ப்பிக்கிறார். ஓடிவாங்க சீக்கிரம். வாங்கம்மா. அங்க வேற உடம்பு செக் பண்ணி பாருங்க. சீக்கிரம் வாங்க. வெட்கப்படாதுங்க. அவர் சாட்சி சொல்லி இன்னும் நிறைய சாட்சி நடக்கும். என்னாச்சு? சரி எரிச்சல் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா இருக்கு. நல்ல கையை தட்டி நல்ல வேற பேருக்கு சாட்சியம் ஓடிச்சு. விடுவிக்கப்பட்டீங்க. ஓடி வாங்க. இங்க வாங்க. அங்க வர. என்னாச்சுமா? பாரம்லாம் குறைஞ்சி மனசு நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு வலியில இருந்து விடுவிச்ச மாதிரி சமாதானமா இருக்கு. நல்ல கையை தட்டி கால துக்கங்களை சுமந்தா. என்னாச்சுமா? எத்தனை நாள் ஆச்சு? இருக்குது. இப்போ இல்ல. இலவசமா மருந்து மாத்திரை இல்லாம ஆண்டவர் அற்புதம் இங்கே செஞ்சிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஓடிவாங்க. இல்ல நிறைய பாருங்க. நைட்டு நடக்கும், நாளைக்கு நடக்கும். ஜெபத்து வளமும் பக்கத்துல கட்டி இருந்தது. நானும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி பாக்குறேன்னு கேட்டேன். இப்போதைக்கு நான் ஆராதனையில நான் வந்து வரணும்னு சொல்லி நான் வந்து நான் ஆராதனை பங்கு கொண்டவன் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கட்டி இல்லை. இல்லையா? எத்தனை வருஷமா இருந்துச்சுமா? 4 வருஷமா இல்லைங்கிறது சொல்றீங்க. தெரியுதா? நல்ல கையை தட்டுங்க. 4 வருஷமா இருக்கு அந்த கட்டி. ஆண்டவர் மறைய இருக்கிறார். இயேசு ராஜாவுக்கு மகிமை. கையை தட்டி வாங்க. சீக்கிரமா. வேற
நான் ஆரம்பத்துல வரும்போது ஜெபத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. தீயா எல்லாம் வெளியே போயிடுச்சு. உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்ல நல்ல கையை தட்டிங்க. ஒரு ஆவியை வெளியே ஓடிச்சு. ஆண்டவர் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் போன அன்னைக்கு என்னால நடக்க முடியல. ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு கோழி குஞ்சு மாதிரிதான் என் நாத்தனா பையன் என்னை கொண்டுட்டு போனான். இப்போ இன்னைக்கு என்னோட நல்லா நடமாட்டத்துல நல்ல விதமா இருக்கிறேன். தெம்ப கொடுத்துக்கிறாங்க ஆண்டவரே. சரி சரி ஓகே. நீங்க இங்க வாங்க. இங்க இப்போ இது நடந்து மாட்டேன். கை கால் எரிச்சல் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ ஜெபம் பண்ணனும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நல்லா இருக்கு. உங்க கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு நல்லவர் தானே, பெரியவர் தானே, அவரை விட்டுறாருங்க. இன்னைக்கு சபைக்கு போகாத போங்க, அந்தந்த இடங்களுக்கு போங்க, ஞானஸ்தானம் மொழி எடுங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை கேட்டு பெற்று கூட நிறைய பேர் இருக்கிறார். ஊழியம் செய்யுங்க, சாட்சியை வாழுங்க. ஆண்டவர்கள் ஆசை. என்னாச்சுமா உங்களுக்கு? நெரிச்சிட்டே இருக்கான். இப்போ ஓடிச்சு. நல்லா இருக்குது. அலக்கழிச்ச நாள் வெளியே ஓடி. நல்ல கையை தட்டுங்கள. அதுக்குதாங்க இந்த கூட்டம். இவ்வளவு பணங்களை செலவு ஏன் தெரியுமா? ஒரு ஆத்மாவாவது விடுவிக்கப்பட வேண்டும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். யாரின் தேவனை தருபவர், அவர் நல்லவர், பாவத்தை யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். யாரின் தேவனை தருபவர், அவர் நல்லவர், நல்லவர். பாவத்தை யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.